ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இன்னைக்கான வீடியோ ஒரு ரியலான கோஸ்ட் ஸ்டோரியை பற்றி தான் இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே, என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நீங்கள் நார்மலாக காலேஜுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அந்த காலேஜில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் மாரி உங்களுக்கு தருவாங்க. கரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் செஞ்சால் தான் உங்களுக்கு டிகிரி கிடைக்கும். அந்த மாதிரி அந்த ப்ராஜெக்ட் என்னென்னா, ஒரு 7 குரூப், அதாவது 7 ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து ஒரு கம்பத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி செஞ்சு சப்மிட் பண்ணி டிகிரி வாங்கணும். அந்த மாதிரி ஒரு இது, ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கம்பத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்க திரும்பி வந்தாங்களா இல்லையான்ற கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம், ஓகேவா? ஓகே, இது வந்து நானே ஒரு பேர் கொடுக்குறேன். அந்த 7 பேருக்குமே நான் பேர் கொடுக்குறேன், ஏன்னா அதில் அவங்க போடலை. ஸோ அதில் வந்து 3 பேர் வந்து 6 பேர் ஹாஸ்டல். அந்த 7 குரூப்பில் 6 பேர் ஹாஸ்டல். ஒரே ஒரு பையன் மட்டும்தான் வீட்டிலேருந்து வர பையன், ஓகேவா? ஸோ ஓகே, என்னென்னா அந்த நான் 7 பேர் சொன்னேன் இல்லையா, 3 கேர்ள்ஸ் 4 பாய்ஸ், ஓகேவா? ஸோ அந்த 3 கேர்ள்ஸோடைய பேர் வந்து பிரீத்திகா, வைஷ்ணவி, யாழினி அண்ட் அரவிந்த், ராஜேஷ், பிரவீன். இவனுங்க 3 பேருமே வந்து ஹாஸ்டல். குமார் வீட்டிலேருந்து வர பையன். அந்த பிரீத்திகா, வைஷ்ணவி, யாழினி வந்து 3 பேருமே வந்து ஹாஸ்டல் தான், ஓகேவா? ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு சின்ன ஒரு கம்பத்துக்கு போகிறாங்க. அது போகிறதுக்கு முன்னாடி குமார் வந்து அவங்க அந்த ஸ்கூலில் படித்தா ஸ்கூலுன்றேன் அந்த காலேஜில் படித்த சொந்தக்கார அண்ணன்கிட்ட, குமாரோட சொந்தக்கார அண்ணன்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கான். நான் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்ட்டு. அந்த அண்ணன் அந்த இடத்தோட பேர் கேட்டும் இங்கே பயந்துட்டார். அது ஏன் நான் கடைசியில் சொல்கிறேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த அண்ணன் சொன்னார், இல்லை நீங்கள் போகாதீங்க, அந்த இடத்துக்கு மட்டும் போயிடாதீங்க, வேறு எங்கே வேணாலும் போங்க, பட் டு நாட் கோ டு தட் பிளேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அவர் அப்படி சொன்னார்னு இதுங்களுக்கும் தெரியல. நான் அதை சொன்னேன், கடைசியில் சொல்கிறேன்ட்டு இதுங்க யோசிச்சிருக்கேன், எதுக்கு அவங்க வந்து இப்படி சொல்லியிருப்பாரு அப்படின்ட்டு. பட் அதுங்க வந்து அவ்வளோ கேர் பண்ணிக்கல. சரி நம்ம போவோம், இது பண்ணால் தான் நமக்கு டிகிரியே கிடைக்கும், அதனால் போயிடுவோம். ஏன்னா இது அது வந்து எல்லாமே செட் பண்ணிடுச்சுங்க. இந்த இடத்துக்கு தான் போகணும், இங்கே இருக்கிற எல்லாமே வந்து இப்போ சாப்பாடு எங்கே இருக்குது, வீடு அந்த பிளேஸ் எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்ட்டு ஒரு வாரமாக அந்த இதுக்கே வந்து டிஸ்கஸ் பண்ணி அதை வச்சிருச்சிங்க. இப்போ அங்கே போகணும், வேறு எங்கேயாவது போகிறதுனா கஷ்டம், கரெக்டாக? அதனால் அங்கேயே போதுங்க. அது குமாரோட வீட்லேருந்து எடுத்து வந்த காரில் தான் போதுங்க. அது வந்து 3 சீட்ஸ் இருக்கும் இல்லையா, 2 பேர் 3 பேர் 3 பேர் அந்த மாதிரி. ஸோ குமார், பிரவீன் வந்து குமாரும் பிரவீனும் முன்னுக்கு உட்காந்துருக்கானுங்க. குமார் கார் ஓடுறான். பிரீத்திகா, வைஷ்ணவி, யாழினி 3 பேருமே நடுவில் உட்காந்துருக்குங்க. ராஜேஷ் அண்ட் அரவிந்த் பின்னாடி உட்காந்துட்டானுங்க. அதில் பிரீத்திகா இந்த சைட் உட்காந்துருக்கு, யாழினி அந்த சைட் உட்காந்துருக்கு, வைஷ்ணவி நடுவில் உட்காந்துருக்கா. எல்லாருமே தூங்கிடுச்சிங்க. குமார் அண்ட் பிரீத்திகா மட்டும்தான் முடிச்சிருக்குதுங்க. ஸோ குமார் வந்து கார் ஓட்டுறதுனால முடிச்சிருக்கான். பிரீத்திகா சும்மா ஜஸ்ட் ஃபோன் பாய்க்கிறதுக்காக முடிச்சிருந்துருக்கா. அப்போ கிட்டக்கிட்ட அந்த கம்பத்துக்கிட்ட போகும்போது லைன் நின்றுச்சு. அவனை சரி தூங்கலாம் அப்படின்ட்டு தூங்குறதுக்காக இப்படி திரும்புகிறா. அங்கே ஒரு மிஸ்டீரியஸான உருவம், ஃபுல் பிளாக், மழை மாதிரி இருக்குது, ஃபுல்லாக பிளாக்கு. கண்ணு மட்டும் இந்த பிளாக் கலர் கண்ணில் இந்த ஒயிட் ஐஸ் இருக்கு இல்லையா, நான் செஞ்சு காமிக்க உங்களுக்கு தெரியல, என் கண்ணுக்குள்ள அந்த ஒயிட் ஐஸ் இருக்கு இல்லையா, அது மட்டும்தான் அந்த பேய்க்கு இருந்திருக்கு. பிளாக் கலர் இல்லை. அவங்களுக்கு தெரியல, அந்த நார்மலாக ஃபுல் ஒயிட் அதுதான். அண்ட் வந்து அதை பார்த்தோன்னே அவன் பயந்துட்டான்.
நிறுத்துங்க இன்னும் நிற்கிது அப்படின்னு சொல்லி நிறுத்திட்டு பார்த்துருக்காங்க. இங்கே யாருமே இல்லை. அப்போ இது வந்து மன பிராந்தி போல், பிரீத்திகாவோட மன பிராந்தி போல் அப்படின்னு நினச்சிருச்சிங்க எல்லாருமே. நீ தூங்கு அப்படின்னு சொல்லி தூங்க வச்சிருச்சிங்க. ஆனால் அதுங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், பிரீத்திகாவோட சின்ன சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரீத்திகானால் அதுங்களை பார்க்க முடியும் அப்படின்னு இதுங்க யாருக்குமே தெரியாது. இது வரைக்கும் பிரீத்திகா அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர யாருக்கிட்டையுமே அண்ணன் தங்கச்சிக்கிட்ட கூட சொன்னது கிடையாது. பிரீத்திகாவுக்கு அண்ணன் தங்கச்சி இருக்காங்க. அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் யாருக்குமே தெரியாது. அந்த 3 பேருக்குள்ளேயே தான் சீக்ரெட்ஸ் இருக்குது. யாருன்னா பிரீத்திகா அப்பா, அம்மா, பிரீத்திகா. அது வந்து பிரீத்திகா வந்து அது வந்து மறைச்சி வச்சுருந்துருக்கா, சொல்ல வேண்டாம் அப்படின்ட்டு. சரி சொல்ல வேணாம் விட்டுறலாம். அண்ட் இப்போ நம்ம அதை கதைக்கு விட்டுருங்க. பிரீத்திகாவால் அதுங்களை பார்க்க முடியும், இதுங்க யாருமே தெரியாது. அப்போ இதுங்கெல்லாம் நினச்சிக்கிச்சிங்க பிரீத்திகாவோட மன பிராதினி. ஆனால் பிரீத்திகாவுக்கு மட்டும்தான் தெரியும் அங்கே நிஜமாலே அது இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பிரீத்திகா அங்கே பார்த்துட்டு பயந்துட்டா. அவன் மனசுக்குள்ள அன்டில் அவன் அந்த கம்பத்தில் இருக்கிற அவங்க செட் பண்ணி வச்ச வீட்டுக்கு போகிற வரைக்கும் பயந்துருக்கா. திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் பிரீத்திகா லைஃப். ஸோ நம்ம இங்கே வந்துடுவோம். ஸோ அதுங்கெல்லாம் வந்து அந்த அங்கிள் வீட்டுக்கு, அதாவது அந்த வீடு இது பண்ணி வச்சுச்சிங்க, அந்த அங்கிள் வீட்டுக்கு போயிடுச்சிங்க. போயிட்டு அங்கே போய் எல்லாருமே ஹாலில் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இங்கே போகணும் அந்த இடத்துக்குலாம் போய் நாங்கள் பார்க்கணும் அப்படின்லாம் வந்து அந்த அங்கிள் சொல்லிக்கிட்டு இருந்திருக்குங்க. அப்போ அந்த அங்கிள் சொல்லியிருக்காரு, நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் நைட்டு 12 மணி மேலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் யாருமே வெளியாகாதீங்க. அது நைட்டு 12 மணிக்குள்ளே வெளியாகுங்க. அண்ட் 7 o'clock மேலே வெளியாகுங்க. இடிக்காலையில் 7 AM அந்த டைம்லலாம் வெளியாகுங்க, அதுக்கு முன்னாடி வெளியாகாதீங்க அப்படின்னு அந்த அங்கிள் சொல்லியிருக்காருங்க. ஏன்னு கேட்டப்ப அந்த அங்கிள் சொல்லக்கூடாது, இல்லைம்மா யாழினி கேட்டிருக்கா ஏன் அங்கிள் போகக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ அந்த அங்கிள் சொல்லியிருக்கா, இல்லைம்மா இதெல்லாம் எங்களுக்கே தெரியாது, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த ரூல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு அந்த அங்கிள் சொல்லியிருக்காரு யாழினி கிட்ட. யாழினி சரி ஏதோ மிஸ்டீரியஸான ஒரு இது இருக்கு போல், நம்மளும் போக வேண்டாம் அப்படின்னு நினச்சி விட்டுருச்சிங்க அதுங்களும். அண்ட் தென் வந்து அதுங்க வந்து தூங்கிடுச்சிங்க எல்லாருமே. அண்ட் தென் மறுநாள் காலையில் அதுங்க எல்லாருமே வந்து அந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. போய் அந்த எல்லாருமே சுற்றி பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த அங்கிள் தான் சொல்கிறாரு, இது இந்த மாதிரி ரேரானது, இது இந்த மாதிரி இருக்கும், அது அப்படி இருக்கும் அப்படின்ட்டு அந்த அங்கிள் சொல்லியிருக்காரு. எல்லோரும் கேட்டுக்கிட்டு ஓகே எழுதி வச்சுக்கிச்சிங்க. அப்போ பிரீத்திகா மட்டும் அங்கே வந்து ஒரு கல் இருக்குது, ஓகேவா. பிரீத்திகா கண்ணுக்கு அங்கே ஒரு கல் தெரிஞ்சிருக்கு. அங்கே ஆக்சுவலி ஒரு கல் இருக்குது. அந்த அங்கிள்கிட்ட பிரீத்திகா கேட்டிருக்கா, அது என்ன கல் அங்கிள் அங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு கேட்டிருக்கா. அந்த அங்கிள் சொல்கிறாரு, ஓ இல்லைம்மா இதே வந்து என்னது டான்ஸிங் கல் அப்படி கொஞ்சம் நேரம் டான்ஸிங் கல்லுமா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த அங்கிள். அந்த அங்கிள் டான்ஸிங் கல் அப்படின்னு சொன்னாங்கலாம் யோசிக்க ஆரம்பிச்சிச்சிங்க. டான்ஸிங் கல் அப்படிலாமா இருக்குது கம்பத்துலலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி விட்டுருச்சிங்க. இப்போ பிரீத்திகா எல்லாமே வந்து டான்ஸிங் கல்னு பண்ணி விட்டுருச்சிங்க. ஆனால் அங்கே பிரீத்திகா அந்த டான்ஸிங் கல்லை 2வது டைம் பார்க்கும்பொழுது அங்கே அந்த உருவம் நின்றுக்கிட்டு, அப்போ அது வந்து அந்த உருவமாக தெரியல தெரியுமா, ஒரு கேர்ள் ஒரு சாரி கட்டிட்டு, ஒரு இந்தியன் கேர்ள் தான், சாரி கட்டிக்கிட்டு ஒரு மலாய்க்காரங்களுடைய டான்ஸ். இந்தியன் கேர்ள் சாரி கட்டியிருக்கா, மலாய்க்காரங்களோட டான்ஸை ஆடியிருக்கா அந்த கல் மேலே நின்றுக்கிட்டு. ஸோ இந்த பிரீத்திகாவுக்கு அங்கே பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு. அங்கே அப்படியே யாழினிக்கிட்ட நைஸாக கிட்ட வந்துட்டு, அங்கே உனக்கு ஏதாவது தெரியுதா அப்படின்னு கேட்டிருக்கா. யாழினி இல்லையே எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்போ பிரீத்திகாவுக்கு அப்படியே தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு மட்டும்தான் இது தெரியுது அப்படின்ட்டு. அப்போ அது பார்த்துட்டு அவன் விட்டுட்டான்.
சரி நம்மளுக்கு மேலே தான் தெரியுது, நம்ம வந்து எதுவும் கண்டுக்க வேணாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அது அண்டியில் அவன் வந்து வீட்டுக்கு வந்துட்டான். எல்லாருமே வந்துடுச்சுங்க வீட்டுக்கு. அப்போ பிரீத்திகா, வைஷ்ணவி, யாழினி 3 பேருமே இதுவும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்குங்க. இப்போ பிரீத்திகா சொல்கிறா, இந்த மாதிரி அவளோட சீக்ரெட்டை சொல்லணும்னு நினைக்கிறான் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். இந்த மாதிரி எனக்கு வந்து அதுங்களை பார்க்குற பவர் இருக்குது, என்னால் இங்கே இருக்கிறதுனால எங்கே இருந்தாலுமே அதுங்களை பார்க்க முடியும் அப்படின்னு பிரீத்திகா வந்து சொல்லியிருக்கா. சொன்னோன்னா இதுங்க வந்து தே ஜஸ்ட் ஷாக். என்னடா நம்ம கூட இருந்த பிள்ளைக்கு அதுங்களை பார்க்க முடியுமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அப்படி ஷாக் ஆகி நின்றுச்சுங்க. அப்போ யார்கிட்டையுமே அதுங்க 3 பேருமே சொல்ல கிடையாது. பிரீத்திகா அதுங்கக்கிட்ட சொன்னதுக்கப்புறமும் அதுங்க யார்கிட்டையுமே வந்து சொல்ல கிடையாது. நாமளை பையங்க 4 பேர்கிட்டையுமே சொல்ல கிடையாது. இதுமாதிரி பிரீத்திகானால அதை பார்க்க முடியும் அப்படின்ட்டு. சரி, இது ஒரு பவர், பிரீத்திகாவுக்கு சின்ன வயசில் கடவுள் கொடுத்த பவர், அதை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது அப்படின்ட்டு அது விட்டுருச்சுங்க. நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நான் சொல்கிறது எல்லாமே தமிழ் பிள்ளைங்க தான், நாய்க்கார பிள்ளைங்க கிடையாது. ஓகேவா? ஸோ நான் இவங்க எல்லாமே தமிழ். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, எங்கள் அப்பா வந்து இதுங்க வந்து நாய்க்கார பிள்ளை பேர், ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அரவிந்த்னு வச்சுட்டு தமிழ் நாய்க்காரங்க இருக்காங்க. இல்லைன்னா பேர் நாய் பட் இந்தியன் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதனால் நான் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா 7 பேருமே வந்து தமிழ் பேர் தான். ஸோ இதுங்க எல்லாமே வந்து சரி ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் ஒரு இது பவர், அதை நம்ம ஒன்றும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுருச்சுங்க. எல்லாமே வந்து மறுநாள் அதுங்களுக்கு மொத்தம் 5 நாள், அதில் ஒரு நாள் முடிஞ்சு இன்னும் 4 days இருக்குது. அப்போ 2வது நாளில் எல்லாருமே மறுபடியும் வந்து காட்டுக்குள்ளே போயிருக்குங்க. காட்டுக்குள்ளே போனப்போ அந்த அங்கிள் சொல்லியிருக்காரு, நீங்கள் முன்னாடி போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்ட்டு. அதுவும் சரி அப்படி கொஞ்சம் வேலையில் தற்கொலை, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து போயிடுச்சுங்க, காட்டுக்குள்ளே போயிடுச்சுங்க. அது வந்து அந்த டைமில் வந்து காலையில் போகக்கூடாது, சாயந்தர டைமில் போயிருக்குங்க. ஒரு 7, 6 அந்த மாதிரி டைமில் போயிருக்குங்க. அப்போ அதுங்க போனப்போ அங்கே வந்து ஒரு சின்ன இதாகிடுச்சு. ஓகே, அப்போ அதுங்க வந்து அங்கே போயிடுச்சுங்க. 7 o'clockலாம் இருட்டாயிரும் இல்லையா? அப்போ அந்த டைம் அது வந்து இது பண்ணி பார்த்துருக்குங்க. அங்கே தான் ஒரு கதை நடக்குது. பிரீத்திகா காணாமல் போயிட்டா. பிரீத்திகா ஜஸ்ட் இன்விசிபிள் ஆகிட்டா. அப்படி ஒன்றா 7 பேருமே சுற்றிக்கிட்டு இருந்துச்சிங்க அந்த காட்டுக்குள்ளே. அண்ட் தென் பிரீத்திகா டக்குன்னு எங்கே போனானே தெரியல. இதுங்கெல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்குங்க. அந்த 7 பேருமே நடந்து போகிறப்ப டக்குன்னு பிரீத்திகா மட்டும் காணா போயிட்டான். எங்கே போனா என்ன போனானே தெரியல இவங்களுக்கெல்லாம். ஷாக். அந்த 6 பேருமே அப்படியே ஷாக் ஆகிடுச்சுங்க. இதில் முக்கியமாக வைஷ்ணவி வந்து ரொம்ப அந்த டைம் அழுந்துக்கிட்டு இருந்தா. ஏன்னா பிரீத்திகா என் வைஷ்ணவி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். யாழினியை விட பிரீத்திகா என் வைஷ்ணவி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த பிரீத்திகா காண போன இதாவது வைஷ்ணவி அழுக ஆரம்பிச்சிட்டா. ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணுவேன், என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் காண போச்சு, அது எங்கே போச்சு, என்ன ஆணுச்சு அப்படின்னு எங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு ஒரே போலாம்பி ஆரம்பிச்சு வைஷ்ணவி. அப்போ வந்து சரி ஓகே, இங்கே தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கா, நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு போயிருக்குங்க. ஸோ அப்போ வந்து அதுங்க வந்து அந்த அங்கிள்கிட்ட சொன்னப்போ நான் சொன்னேன், நானே நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், நீங்கள் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்ட்டு. அந்த அங்கிள் வந்து பயந்துட்டார். அப்போ வந்து சரி ஓகே பூமோ பார்க்கலாம், பூமோ பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன்.
அதுங்க 6 பேருக்குமே இல்லை வேணாம் போவோம் வேணாம் நம்ம சாமி கோயிலுக்கு போகலாம், கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் நம்ம போனோம் அப்படின்ட்டு கேட்டிருக்குங்க. பட் அந்த இடத்துல சொன்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா, இங்கே கோயில் கட்டலை, இந்த கம்பத்தில் ஒரு சின்ன சாமி ஃபோட்டோ கூட தமிழ் இந்தியன் சாமி ஃபோட்டோ இருக்காது அப்படின்னு அந்த மக்கள் சொல்லியிருக்காரு. அப்போ அதுங்க பயந்துருச்சுங்க. என்னடா இங்கே ஒரு சின்ன சாமி ஃபோட்டோ கூட இல்லை, ஃபோட்டோ கூட இங்கே வைக்காம அப்படி என்னதான் நடக்குதுங்க அப்படின்னு அதுங்க பயந்துருச்சுங்க. ஸோ அப்போ அதுங்க பயந்ததுக்கு அப்புறமா அதில் வந்து வைஷ்ணவிக்கு தோணிருக்கு, இதுக்கப்புறம் நீங்கள் இருக்க வேண்டாம், நம்ம இங்கே போயிடலாம், நம்ம இங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னப்பேன் அந்த 5 பேருமே சொல்லியிருக்கேங்க. யார் சொன்னிச்சிங்கன்னா குமார், பிரவீன், ராஜேஷ், அரவிந்த் அண்ட் யாழினி. இதுங்க 5 பேருமே சொல்லியிருக்கேங்க, இல்லை நான் பாதி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம், 2 நாள் வேஸ்ட் ஆயிடுச்சு, ஸோ நம்ம இங்கே போவேன்னா முழுசாக இருந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் வந்து அதுங்க வந்து சரி கிரிக்கெட்டாக காணும், இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நம்ம வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குங்க. இது இந்தமாரி எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் காணா போயிடுச்சு, எங்கே போணுச்சுன்னு தெரியல, நாங்கள் இந்தமாரி 6லேருந்து 7 மணி வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளே இருந்தோம், அங்கே வந்து எங்களோட ஃப்ரெண்ட் டக்குன்னு காணா போச்சு அப்படின்னு அதுங்க சொல்லியிருக்குங்க. போலீஸும் சரி ஓகே நீங்கள் போங்க, நாங்கள் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா அவர்கிட்ட சொல்லிட்டு அனுப்பிட்டாங்க. அண்ட் அப்போ கூட இது வந்து வைஷ்ணவிக்கு கவலையாக இருக்குது. இதுங்க கூப்பிட்டப்ப கூட அதுங்க எங்கேயுமே போகாது, வைஷ்ணவி எங்கேயுமே போகல, அது வந்துட்டு கூப்பிடுவா அப்படியே போகலாம் இதையே நினச்சிக்கிட்டு இருக்காங்க, வந்துடுவா பிரீத்திகா வந்துடுவா, அவள் எங்கேயும் போகவே இருக்க மாட்டா, இங்கே தான் இருக்கா, காண போயிட்டா, நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மனசை கொஞ்சம் தேத்தி கூப்பிட்டு வந்துருச்சிங்க. அண்ட் தென் வந்து அப்போ தான் வைஷ்ணவிக்கும் யாழினிக்கும் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. இங்கே வந்து பிரீத்திகா சொன்னாலே இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து நான் இதை பார்த்தேன், எனக்கு இது பார்க்குற பவர் இருக்குது, நான் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொன்னாலே அதை பற்றி அங்கிள்கிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கிள்கிட்ட போய் கேட்கலான்னு போனப்போ அங்கிள் வந்து வெளியே வேலைக்கு போயிட்டார். அப்போ அவங்களோட ஒய்ஃப் கிட்டே கேட்டிருக்காங்க, இந்தமாரி ஆண்டி எனக்கு இது தெரிஞ்சாங்கன்னு என் ஃப்ரெண்டுக்கு இந்தமாரி பவர் இருக்குது, அவன் இந்தமாரி அந்த உருவத்தை பார்த்தா அப்படின்னு சொன்னால் அது உண்மையாக இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள், எங்களுக்கு பயமாக இருக்குது, மேபி அது எங்கள் ஃப்ரெண்ட்ஸை என்னமோ பண்ணிருச்சோ, எங்கள் ஃப்ரெண்டை என்னமோ பண்ணிருச்சோ அப்படின்னு எங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கேட்டுருக்குங்க. இவங்க 2 பேருமே யாருன்னா யாழினி என் வைஷ்ணவி கேட்டுருக்குங்க. அப்போ அந்த ஆண்டிக்கு வந்து கொஞ்ச நேரம் அவங்க பயந்துட்டாங்க, ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க வந்து அதை கேட்டோன்னே அப்படியே அவங்க முகமே அப்படி ஷாக் ஆகிடுச்சு, பயந்துட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறமா அந்த ஆண்டி சொன்னாங்க, 2 பேருமே உட்காந்துருக்குங்க, டைனிங் டேபிளில் உட்காந்துருக்குங்க. அந்த ஆண்டி சொல்கிறாங்க, ஆமாம் நிஜமாலே இந்த கம்பத்தில் அது இருக்குது அப்படின்ட்டு அந்த ஆண்டி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே வைஷ்ணவிக்கு அவள் அப்படி அழுப்புறான் தெரியுமா, ஐயோ என் ஃப்ரெண்டை நான் பார்க்காம விட்டுட்டேனே, ஒரு கூட என் ஃப்ரெண்டை நான் அனுப்பிட்டேனே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு. ஏன்னா அதுங்களுக்கு புரியுது வைஷ்ணவி அதை பிரீத்திகா அதை பார்த்துட்டா பிரீத்திகாவை அந்த பேய் தூக்கிட்டு போயிடுச்சு. they can understand. ஏன்னா நம்மளும் நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், ஒரு பேயை வந்து யாராவது பார்த்துட்டாங்கன்னா அந்த பேய் அவங்க வந்து கொள்ளணும், இல்லைன்னா தூக்கிட்டு போய் வச்சிட முடியாது. அதே மாதிரி தான் பிரீத்திகா அந்த பேயை பார்த்துட்டான்னு அதுக்கு தெரிஞ்ச உடனே அந்த பேய் பிரீத்திகாவை கொன்னுருச்சு. அது எங்கேயுமே கொண்டு போய் கிடையாது, அந்த பேய் ஜஸ்ட் பிரீத்திகாவை கொன்று போட்டுருச்சு. ஏன்னா அந்த டைமில் போலீஸ் வீட்டுக்கு வராங்க. போலீஸ் வீட்டுக்கு வந்துட்டு என் வைஷ்ணவி கேட்குறா, என் ஃப்ரெண்டு என்னாச்சு, என் ஃப்ரெண்டு பார்த்தீங்களா அப்படின்ட்டு.
அந்த போலீஸ் வந்து சாரி உங்கள் ஃப்ரெண்டு வந்து காட்டுக்குள்ளே இறந்து கிடந்தாங்க, அவங்க வந்து நாங்கள் வந்து அதாவது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. தி ஜஸ்ட் க்ரை. அதுங்க 6 பேருமே அப்படி கதறி கதறி அழுதுங்க. முக்கியமாக வைஷ்ணவி, கிருத்திகா கூடவே ஊர் சுத்தின ஒரு பிள்ளை டக்குன்னு இறந்து போச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மனசு வந்து அதுங்களுக்கு ஏற்றுக்க முடியல. ஸோ எனக்கும் என்ன சொல்லணும்னு தெரியல, எனக்கும் கவலையாக இருந்துச்சு அந்த கதையை படிக்கும்போது. அந்த சீன் பர்டிகுலர் சீன் மட்டும் எனக்கு கவலையாக இருந்துச்சு. சரி நம்ம வந்து இதுக்கப்புறம் எப்படி இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் போகலான்னு சொல்லுதுங்க. பட் அதில் குமார் மட்டும் அந்த 5 பேருமே போகலான்னதுங்க. அந்த டைமில் குமார் இல்லை நம்ம போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு அதை கேட்டோன்னே என்ன தோணுது? ஓ, குமாருக்கு என்னமோ ஆச்சு போல அப்படின்ட்டு. பட் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. அவனுக்கு டிகிரி கிடைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட அவனுக்கு இல்லை. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து போயிட்டா அதோடைய காரணமான அந்த பேயை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம ஒன்று அந்த பேயை பிடிக்கணும், இல்லைன்னா அது இதுக்கப்புறம் வர பிள்ளைங்களுக்கு கொண்டுருங்க, அந்த பேய் கொண்டுரும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த பேயோடைய டீட்டெயில்ஸை ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருந்த பாட்டிங்கிட்ட, அதாவது பாட்டி இருக்காங்க ஓல்டான பாட்டிலாம், அந்த காலத்தில் தான் தெரியுமா நிறைய முந்தையெல்லாம் சாப்பிட்டு கம்பத்தில் பாட்டிலாம் இருப்பாங்க. ஸோ ரொம்ப வயசான பாட்டிக்கிட்ட போய் கேட்டிருக்குதுங்க இதுங்க. பாட்டி இனிமேல் உங்களுக்கு வந்து பேய் பற்றி தெரியுமா பாட்டி அப்படின்ட்டு. அந்த பாட்டி அந்த பேய் பற்றி சொல்கிறாங்க தெரியுமா. இதுக்கு முன்னாடி வந்து இவங்க பெருமாள்கிட்ட மாறாட்டு பண்ணாருங்க. வனிதான ஒரு பொண்ணு இருந்ததாகவும் அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணி அவன் ஏமாற்றிட்டான். அந்த டைமில் அந்த பையன் மகள், அந்த பொண்ணு இந்தியன். அப்போ இவங்க 2 பேரும் வந்து இந்த நாய்க்காரங்க டான்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து ஆடுவோம். அப்போ தான் இதுங்க வந்து ஒன்றா வந்து பழகிட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸாக பழகி என் லவர்ஸாக மாறிட்டுருங்க, மேரேஜ் பண்ணிடுச்சுங்க. அப்போ அந்த கல்யாணம் அன்னைக்கு அந்த பொண்ணுக்கு தாலி கட்டிட்டு நைட்டே அந்த பையன் ஓடி போயிட்டான். எங்கே போனால் என்ன ஆனாலே தெரியலையா, அந்த பையன் ஓடி போயிட்டான். அந்த பொண்ணு செத்து போச்சு. அந்த பொண்ணு தான் இப்போ இங்கே பேயா அந்த பையனை காட்டுக்குள்ளே தேடிட்டு இருக்கு. அந்த பொண்ணை பார்க்குற எந்த ஒரு பொம்பளை பொண்ணு, இந்தியன், முக்கியமாக இந்தியன் பொம்பளை பிள்ளை, ஆல் இந்தியன் ஆம்பளை பையன் பார்த்துச்சிங்க அப்படின்னா கொன்னுரும். அந்த பேய் கொன்னுருமா. அந்த பேயை வந்து யாராவது கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு பார்த்துச்சிங்க அப்படின்னா அந்த பேய் வந்து அதுங்க வந்து கொன்னுருமா. அந்த மாதிரி இருந்தப்ப அப்போ வந்து இதுங்க என்ன பண்ணிச்சுங்க, அதுங்க இருந்துச்சுங்க கிடாவில் இருந்துச்சுங்க. அதுங்க எல்லாருமே தே ஆல் ஃப்ரம் கிடா ஸ்லேங் ஒர்க் வந்துச்சுங்க. ஸோ கிடாலிருந்து ஒரு ஃபுல் எஃபெக்டான சாமியாரை கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி மந்திரிச்சு விடுங்க, இந்த கம்பத்துக்கு நீங்கள் மந்திரிச்சு விடுங்க, இதுக்கப்புறம் இந்த பேய் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சாமியாரும் சரி நமக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த காட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பேய் தேடி இருக்கார். அவர் வந்து மினுக தேடிக்கிட்டு இருக்கும்போது பேய் பின்னாடி வந்து அவரை தள்ளி விட்டு அந்த பேய் வந்து அவரை கொன்னுருச்சு. அவ்வளோ சக்தியான சாமியாரி அந்த பேய் வந்து கொன்னுருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே சேர்ந்து சரி ஓகே இந்த மாதிரி இந்த பேய் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச சாமியாரி கொள்ளுது, நம்ம வந்து என்ன சொல்லுவாங்க நம்மளே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அகெயின் அந்த 6 பேருமே போயிருக்குங்க. வைஷ்ணவி,
இதில் மெயின் கேரக்டர் வைஷ்ணவி ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அடுத்த அந்த பேயோட டார்கெட் வைஷ்ணவி தான். வைஷ்ணவி அந்த பேயை பார்க்க கிடையாது. அந்த பேயை பற்றி ஜஸ்ட் அவளுக்கு தெரியும். பட் ஏன் அந்த பேய் வைஷ்ணவி கொண்டுச்சுன்னு எனக்கு தெரியல. அப்போ அந்த பேய் என்ன பண்ணியிருக்கு, மறுபடியும் அந்த காட்டுக்குள்ளே எல்லாமே போயிருக்குங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கானா, வைஷ்ணவி அந்த பேயோட சொத்தான அந்த டான்ஸிங் கல் இருக்கு இல்லையா, அந்த டான்ஸிங் கல்லில் போய் வைஷ்ணவி ஒரு இந்தியன் டான்ஸ் ஜஸ்ட் பரதநாட்டியத்தை ஆடியிருக்கா. வைஷ்ணவி அந்த கல்லில் நின்று ஜஸ்ட் இப்படி இப்படி அந்த சும்மா ஆடியிருக்கா, பரதநாட்டியம் ஆடியிருக்கா. அவள் வந்து சும்மா இப்படி 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 எனக்கு தெரியல, இப்படி தான் நினைக்கிறேன். இப்படி இப்படி கரெக்டாக, ஆமாம், இப்படி இப்படி அப்புறம் இப்படி இப்படிலாம் ஆடியிருக்கா. அதை பார்த்து பொறுக்காத பேய் அவளை கொண்டு வச்சா என்னன்னு தெரியல. ஏன் அவள் அங்கே ஆடிக்கிட்டு இருக்கும் போது அந்த கல்லில் என்ன அதை அப்படி போனாம போயிட்டா. அதை பார்த்த யாழினிக்கு ஷாக் ஆயிடுச்சு. அவள் அப்படி கத்துறா, வைஷ்ணவி அப்படின்ட்டு ஓடி போகிறா. அதுக்குள்ளே வைஷ்ணவி மறைஞ்சிட்டான். அதுக்கப்புறம் வந்து இந்த பாய்ஸ் 4 பேர் இருக்கானுங்களா, அதில் அரவிந்த் அண்ட் பிரவீன் கொஞ்சம் பயந்தா கோழிங்க. ஸோ அதாவது கொஞ்சம் பயப்படுவானுங்க. ராஜேஷ் அண்ட் குமார் அவ்வளோ பயப்பட மாட்டாங்க. அந்த கேர்ள்ஸ் குரூப்பில் யாழினி பயப்படாமல் இருப்பாள். பாய்ஸ் குரூப்பில் ராஜேஷ் அண்ட் குமார் மட்டும்தான் பயப்படாமல் இருப்பாங்க. இப்போ அரவிந்த் அண்ட் பிரவீனை போய் டார்கெட் பண்ணிடுச்சு. அண்ட் தென் அவனுங்க வந்து 3 நாள் முடிஞ்சு 4வது நாள் அங்கே போகிறானுங்க. அவனுங்க அந்த பாய்ஸ் மட்டும்தான் போனானுங்க, கேர்ள்ஸ் அந்த யாழினி போல அந்த 4 பாய்ஸ் போகிறானுங்க. போனப்போ அந்த பேய் வந்து ராஜேஷ் அண்ட் பிரவீனை பார்த்துச்சு. ராஜேஷ் அண்ட் பிரவீனை பார்த்துச்சு அந்த பேய். அண்ட் அந்த டைம் அவனுங்க ரத்தம் கக்குறானுங்க. அவனுங்க அந்த கிட்ட போக 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 பிரவீன் அண்ட் ராஜேஷ் இருக்கானுங்க இல்லையா, அவனுங்க வந்து அந்த கல்கிட்ட போய்கிட்டே இருக்கானுங்க. நடந்து இங்கே கல் இருக்குன்னா இங்கே ஏந்து நடந்து போகிறானுங்க. அவனுங்க இங்கே தான் வந்திருப்பானுங்க. அவனுங்க இங்கே வந்து காலை எடுத்து வைக்கலான்னு 2 பேருமே காலை எடுத்து வைக்கலான்னு வைப்பானுங்க. அண்ட் தென் ரத்தம் கக்கியா அந்த இடத்துலயே அவங்க செத்து போனாங்க. அண்ட் தென் பாக்கி 3 பேர், பாக்கி 3 பேர் தான். இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தாவே இருக்காது. இந்த பேய் ஒவ்வொருத்தராக நம்மள கொண்டுகிட்டுருக்கு, நம்மள எல்லாரையும் கொண்டுகிட்டுருக்கு. நம்ம இங்கேருந்து போய் ஆகணும் அப்படின்ட்டு அரவிந்த், குமார், யாழினி 3 பேருமே திரும்ப கடாக்கி போயிடுச்சுங்க. அந்த போலீஸ்கிட்டலாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு எல்லாமே கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு என்ன கடாக்கி போயிடுச்சுங்க. அது போய் அங்கே நடந்தது எல்லாமே காலேஜில் சொல்லி அதுங்களுக்கு வந்து அதுங்க ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண கிடையாது தெரியுமா. அதுங்க வந்து கொஞ்சம்தான், இங்கே ஒரு நாள் ஜஸ்ட் 2 days தான் அதுங்க வந்து அந்த இடத்தையே வந்து சுற்றி பார்த்துருப்பாங்க. அதுக்குள்ளே பிரச்சனை எல்லாமே நடந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இறந்து போய் தென் அதுங்க வந்து இந்தமாரி பிரச்சனையும் ஆயிடுச்சு. பட் அதுங்க கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிடுச்சுங்க. அதுங்க வந்து வரைக்கும் அந்த 7 பேருமே நல்லா படிக்கிற பிள்ளைங்க. அதில் வந்து அந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, 4 பேர். அப்போ அதுங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுங்க வந்து எல்லாமே செஞ்சதுக்கப்புறமும் டிகிரி அதுங்களுக்கு கிடைக்கல. அதுங்களுக்கு டிகிரி கிடைக்கலன்னு ஜஸ்ட் யூனோ அதை கண்டுக்காதீங்க, கொஞ்சம் பிரச்சனைச்சு.
ஏன்னா லைட்டு வந்து இதாகிடுச்சு ஓகே. ஸோ அதனால் வந்து இதாகிடுச்சு. ரொம்ப அதுங்க வந்து கஷ்டப்பட்டு செஞ்சிச்சிங்க. ஸோ அதுங்க வந்து அதுக்கப்புறம் அதுங்க வந்து காலேஜ் பக்கட்டும் போக கிடையாது. அதுங்க ஃப்ரெண்ட்ஸே நினச்சி ரூமுக்குள்ளேயே முடங்கி கிடந்து அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஸ்டாப். அதுங்க வந்து எல்லாமே அதுங்க ஒர்க் கூட போகக்கூடாது, வீட்லேயே தான் இருந்துச்சு, வெளியே எங்கேயுமே வரல. அதுங்களுக்கு சூனியம் வச்சா எப்படி இருக்கும் அந்தமாரி வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல். பாய் காய்ஸ். எல்லோரும் அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய். ஓகே, நன்றி, வணக்கம்.